ஆடி பிறப்பு முதல் ஆடி அமாவாசை திதி தர்ப்பணமெல்லாம் கொடுக்கறதுக்கு உகந்தது. இதெல்லாம் நம்ம வருமான விஷயத்துல ஒரு பயம் வேண்டாம். ஒரு முதலீடு போட்டு செய்யறதோ புதிய முயற்சி எடுக்கிறதுக்கெல்லாம் நீங்க இது பண்ணலாம். வெளிநாடு வெளியூர் தடை இருக்கக்கூடியவங்களுக்கு ஆடி மாதம் ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான விஷயத்த உங்களுக்கு கொடுக்கும். முயற்சி பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு சக்சஸ். வயிறு சம்பந்தமான உபாதைகளோ அல்லது இந்த கால் வலி, மூட்டு வலி, இது மாதிரி எலும்பை பாதிக்கக்கூடிய அமைப்பும் வரும். இதுல எல்லாம் நீங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ ராகவேந்தருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை. ஸ்ரீ வாராகி டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கத்துடன் கோவையிலிருந்து சிவவாக்கு ஜோதிடர் கிருஷ்ணவேணி. வாழ்க வளமுடன். ஆடி மாதத்துடைய 2026 ஆடி மாதம் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆங்கில மாதத்தை விட தமிழ் மாதத்துல 2 மாதத்துடைய தொடர்புல வரக்கூடிய சிறப்பான ஒரு மாதம், பெண்களுக்கே உகந்த மாதம். அதை விட அம்பாளுக்கு, அம்மன் கோயில், இது மாதிரி அம்பாள் விஷயம், காளியாக இருக்கட்டும், உக்ர தெய்வமாக இருக்கட்டும், ஸ்ரீ வாராகி அன்னையாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே உகந்த ஒரு மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய சிறப்பான மாதத்தை பற்றி நம்ம ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் பலாபலன் பரிகாரத்தை சொல்ல போகிறோம். இப்போ அந்த ஆடி மாதம் தமிழ் மாதத்துடைய கிரகம் எங்கெங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 17ஆம் தேதியிலிருந்து ஆரம்பிக்கக்கூடிய இந்த ஆடி மாதம் ராகு கேது சர்ப்ப கிரகத்துடைய அடைவில் தான் கிரகங்கள் அமையுதுங்க. கிரக அடைவு அப்படின்னு இருக்கு. அது பார்த்தீங்கன்னா கும்பத்துல ராகுங்க, சனி பகவான் பெயர்ச்சி எல்லாம் எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா மீனத்துல தான் இப்ப சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். அடுத்தது செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா ரிஷபத்துல, மிதுனத்துல சூரியன் போயிட்டு இருக்கார். புதன் மிதுனத்திலேயே இருந்த மேற்கொண்டு உங்களுக்கு ஆடி மாதம் அப்படின்னு வரும்பொழுது கர்க்கடகம்னு சொல்லக்கூடிய கடகராசியில சூரிய பகவான் பிரவேசிக்கக்கூடிய காலகட்டம். இதை நம்ம கவனத்துல எடுத்துக்கணும். அப்ப குரு சுக்கிரன் 2 கிரகமுமே பார்த்தீங்கன்னா உச்சம் பெற்று சூரியனோட சேர்ந்து பிறக்கக்கூடிய மாதமாக இந்த தமிழ் மாதம் ஆடி மாதம் சிறப்பா பிறக்குதுங்க. கேது பகவான் சிம்மத்துல இருக்கார். அப்ப இந்த காலசர்ப தோஷம் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் இந்த ராகு கேதுடைய கிரகத்துடைய அடைவில் மற்ற கிரகங்கள் இருக்கின்றன. ஆடி மாதம் அப்படின்னாவே உங்களுக்கு ஒவ்வொரு நாளுமே விசேஷங்க. இதுல நம்ம ரெகுலரா வரக்கூடிய பிரதோஷம், ஏகாதேசி இதெல்லாம் இருப்பினும் அம்பாளுக்கு அப்படிங்கும்போது ஆடி மாதம் செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை இதெல்லாம் ரொம்ப ரொம்ப விசேஷம். சின்ன சின்ன ஊர்ல, சின்ன சின்ன கிராமத்துல இருக்கக்கூடிய அம்மனுக்கு கூட நம்ம அபிஷேக ஆராதனை, இந்த அலங்காரம் ஒவ்வொரு நாளும் மிக சிறப்பான அலங்காரம் பண்ணுவாங்க. நவராத்திரிக்கு இப்போ 9 நாட்கள் அலங்காரம் பண்ணுவோம், அது வேறு சிறப்பு. இந்த தமிழ் மாதத்துல ஆடி மாதம் பண்ணுவாங்க பாருங்க, அவ்வளவு இன்ட்ரெஸ்டா இருக்கும். எல்லா பெண்களுமே வீட்டை அவ்வளவு சுத்தமா வச்சுக்குவாங்க. அது மாதிரி முளைப்பாரி போடுறது, வேண்டுதல் பண்றது, ஆடி 18 அப்படிங்கிற அந்த ஒரு பண்டிகை ஆற்றங்கரை, குளக்கரை இது மாதிரி இருக்கிற இடத்துல எல்லாம் நம்ம போயிட்டு அந்த குடும்பமா சேர்ந்து வழிபாடு பண்ணக்கூடிய ஆடி 18ங்கிற விசேஷமான நிகழ்வு. ஆடி பூரம், ஆண்டாள் தாயார், ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் தாயாருடைய அமைப்பு அப்படிங்கும்போது அது இன்னும் சொல்லவே முடியாதுங்க. ஏன்னா பெருமாளுக்கு தாயார் லக்ஷ்மி கடாட்சமா இருக்கக்கூடியவர். திருமணத்தடை, குழந்தை பாக்கியம் வேணும்னா வளையல் வாங்கி சாத்துறது, இது மாதிரி அது ஒரு தனி ஒரு அமைப்பாக அம்பாளுக்கு விசேஷமாக கொண்டாடக்கூடிய அந்த ஆடி மாதத்துடைய ஒவ்வொரு விசேஷமும் ஒவ்வொரு நட்சத்திரக்காரங்களுக்கும் ரொம்ப சிறப்பை கொடுக்கும். இதெல்லாம் எதற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆவணி மாதம் அப்படிங்கிற முகூர்த்த மாதம் வரக்கூடிய அமைப்பில் நமக்கு வீட்டில் ஒரு சுபகாரியம், சுப நிகழ்ச்சி நடக்குமா அப்படிங்கிறதுக்காக இந்த விசேஷங்கள் எல்லாம் பிரார்த்தனை முன்கூட்டியே வைக்கிறது. இந்த ஆடி மாதம், மார்கழி மாதம் இதெல்லாம் நம்ம தெற்கு நோக்கி தட்சிணாயனம் அப்படிங்கிற ஒரு அமைப்புல தேவர்கள் எல்லாம் மாறக்கூடிய விஷயத்த அது ஒரு
மாற்றங்களை கொடுக்கக்கூடிய 6 மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய, எப்படி நம்ம வந்து வளர்பிறை தேய்பிறை சொல்றோமோ அதுபோல இந்த மாதத்தை வந்து ஒரு சிறப்பான மாதமாக எதுவரையினா மகரத்து வரையும் நம்ம கொண்டு போவோம். இப்படி நம்ம ஒவ்வொரு விஷயமும் வந்து பெரியவங்க பழங்காலத்துல நமக்கு இந்த தமிழ் மாதத்துடைய சிறப்புகள்லாம் சொல்லியிருக்காங்க. அப்ப ஆடி பிறப்பு முதல் நம்ம அந்த மாதம் முழுவதுமே ஆடி அமாவாசை திதி தர்ப்பணமெல்லாம் கொடுக்கறக்கு உகந்தது. அதெல்லாம் நம்ம மறக்காம கொடுக்கணும். அதனாலதான் முன்னோர்களுடைய சாபம் நமக்கு நிவர்த்தியாகும். அதே போல ஆடி மாதம் வரக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்ம எந்த அளவுக்கு ஈடுபாடோட இந்த கிரக கோச்சார அமைப்பு அப்படிங்கும்போது ஒரு 50% தாங்க. நம்ம ஜனன ஜாதகத்துல இருக்கக்கூடிய ஜாதக கட்டத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் மற்றும் நம்மளுடைய தசாபுத்திய பார்த்துக்கணும். அந்த தசாபுத்தி படிதான் நமக்கு எல்லாமே கரெக்டா நடக்கும்னு வச்சுக்கோங்களேன். இப்ப குரு பயிற்சி ஆச்சு. அப்ப குரு பகவான் நமக்கு எல்லாமே கொடுத்துட்டே இருப்பாரா அப்படின்னா, அது கொடுக்கக்கூடிய அமைப்புல உங்களுடைய ஜனன ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் தசாபுத்தியும் ஒத்துழைப்பு கொடுக்கணும். இதான் நம்ம எல்லா இதுலயும் நம்ம சொல்றக்கூடியது அமைப்பு. அப்ப ஜாதகம் பார்க்க வரக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கு இந்த மாசம் ஆடி மாதம்லாம் நீங்க கரெக்டா ஜாதகம் பார்த்துக்கிறது, குலதெய்வத்தை எப்படி வழிபாடு எடுக்கணும், இந்த ஆடிப்பூரத்தை எப்படி நம்ம வந்து கரெக்டா சிறப்பா கொண்டாடணும், அமாவாசை எப்படி, ஆடி 18 எப்படி, இப்படி எல்லாம் நம்ம கேட்டுக்கிட்டு ஐதீகமாக நம்ம செயல்பாட்டுல இறங்கும் பொழுது கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிறத எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டு மேசம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் பரிகாரத்துடன் நம்ம வந்து பார்க்கலாம். மேச ராசி அன்பர்கள் எல்லாருக்குமே இந்த மாதம் ஒரு புத்துணர்ச்சியான மாதம். ஏன்னா சனி பகவான் 12 இருந்து 7.5 சனி வேற நடந்துட்டு இருக்குங்க. பல மாற்றங்கள் ஏற்றங்கள்லாம் இருக்குதா அப்படிங்கிறது ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கு. ஏன்னா 2ஆம் இடத்துல செவ்வாய், ரிஷபத்தில் செவ்வாய் பிறந்து புதனுக்கும் மாறக்கூடிய அமைப்புல மிதுனத்துக்கும் மாறும். இந்த 2 கிரகங்கள் மட்டும் செவ்வாயும் சுக்கிரனும் மாறி மாறி செயல்படக்கூடிய அமைப்புல உங்களுக்கு நல்ல விஷயத்தெல்லாம் கொடுக்குங்க. அப்ப உறவுகளிடையே நல்ல நல்ல இணக்கம், ஒரு சந்தோஷம், ஒரு புத்துணர்ச்சி, ஒரு சுபகாரியத்துக்கான ஏற்பாடுகள் எல்லாமே நடக்குங்க. வீடை ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணணும், வீடை வந்து ஒரு புதுப்பிக்கிறது, வீட்டுக்கு ஒரு பெயிண்ட் அடிக்கலாமா, அல்லது வீட்டுக்கான விஷயங்கள் வாஸ்து நிவர்த்தி பண்றது, இந்த மாதிரி எல்லாம் நீங்க கண்டிப்பாக இந்த மாதம் நீங்க செய்யுங்க. 18க்கு அப்புறம் நீங்க எது வேணாலும் செய்யலாம். ஆடி 18 வரையும் தான் புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டும். மற்றபடி எல்லாமே மற்றபடி அந்த 18 முடிஞ்சோடனே நீங்க நல்ல நல்ல காரியங்கள்லாம் செய்ய முயற்சிக்கலாம். இந்த மாசம் உங்களுக்கு ரொம்ப வந்து வியாபாரமாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், வருமான விஷயத்துல வந்து ஒரு பயம் வேண்டாம். நல்லா தான் இருக்கு. பயப்படாம நீங்க வந்து ஒரு முதலீடு போட்டு செய்யறதோ, அல்லது ஒரு புதிய முயற்சி எடுக்கிறதுக்கெல்லாம் நீங்க இது பண்ணலாம். வெளிநாடு, வெளியூர் தடை இருக்கக்கூடியவங்களுக்கு ஆடி மாதம் ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான விஷயத்த உங்களுக்கு குடுக்கும் அப்படிங்கிறத நீங்க வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு சக்சஸ். அதே போல வியாபாரமாக இருக்கிறது, விவசாய துறையில இருக்கிறவங்களுக்குலாம் நல்லா இருக்கும். அமோகமான விளைச்சலை கொடுக்கக்கூடிய விஷயம். ஏன்னா எல்லா இடத்துலயுமே நீர்நிலை இப்ப மேட்டூர் டேம் எல்லாம் திறந்து விட்டுருவாங்க தண்ணி. அப்ப ஆறு, குளம், ஏரி எல்லாமே நீர் வழிம்பி வரக்கூடிய அமைப்புல இருக்குது. அதனால உங்களுக்கு சனி பகவானுடைய தாக்கங்கள் இருந்தாலும் தொழில்ல விருத்தியை கொடுக்கக்கூடிய அமைப்புல இருக்கு. கண்டிப்பா உங்களுடைய உடல் ஆரோக்கியம் கவனமா பார்த்துக்கணும். வயிறு சம்பந்தமான உபாதைகளோ அல்லது இந்த கால் வலி, மூட்டு வலி இது மாதிரி எலும்பை பாதிக்கக்கூடிய அமைப்பும் வரும். இதுல எல்லாம் நீங்க வந்து ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். ஒவ்வொரு விஷயமும் நம்ம வந்து கிரகத்துடைய கோச்சாரத்தை வச்சுதான் சொல்றோம். அப்ப மேசராசிக்காரர்கள் விழிப்புணர்வோட இருக்கக்கூடியது தன்னுடைய ஹெல்த்தை கரெக்டா பார்த்துக்கணும். பெரியவங்க யாராவது இருந்தா அவங்க கிட்ட ஆலோசனை கேட்டுக்கலாம். ஏதாவது வந்து நம்ம முயற்சி பண்றதுக்கு சரியா இருக்குமா, சக்சஸ் ஆகுமா? ஏன்னா அந்த 7.5 சனிலன்னு சில தடுமாற்றங்கள் வரும். பேச்சிலையா இருக்கட்டும், ஏன்னா 2ல செவ்வாய், எதா இருந்தாலும் முன்னாடி உங்களுக்கு முன்கோபம் ஜாஸ்தி, டக்குன்னு முடிவு எடுக்கக்கூடிய திறமைகள்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து கொஞ்சம் பிரேக் பண்ணி கொஞ்சம் நிதானமாக, வண்டி ரொம்ப ஸ்பீடா போயிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த குதிரை வேகம்பாங்க, அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. படிப்படியான ஒரு யோசனையுடன் சிந்தனையுடன் நீங்க இந்த மாதம் செயல்படுத்தால் நல்லா இருக்கும். அப்படிங்கிற எந்த ஒரு உடம்புக்கு ஹெல்த்துக்கு வந்தாலும் உடனடியா நீங்க டாக்டரை போய் பார்த்துக்கிறது நல்லது. ஏன்னா இந்த 7.5 சனி என்னன்னா ஒரு ஏதாவது ஒரு முடக்கத்தை பண்ணலாமா, கஷ்டத்தை கொடுக்கலாமா, ஒரு மருத்துவ செலவை கொடுக்கலாமா, விரயத்தை கொடுக்கலாமா, ஏன்னா விரயத்துல இருக்கு. இப்போ எல்லாமே ஸ்கூல் அட்மிஷன் போட்டுட்டு இருப்பாங்க, அதே மாதிரி காலேஜ் அட்மிஷன் போயிட்டு இருக்கோம். அதனால உங்க குழந்தைகளுக்கு ஏதாவது நல்லபடியா நடக்கும். அது சின்ன சின்ன விரயமோ
ஒரு அலைச்சலோ குடுத்துட்டு அதுக்கப்புறம் சரியாகக்கூடிய மாதமாக இருக்குது. அதனால திருமணம் ஆகாதவங்க எல்லாருமே பரணி நட்சத்திரம் வரக்கூடிய சுக்கிரனுடைய நட்சத்திரம் அன்னைக்கும் சரி, பூரம் அப்படிங்கிறது சுக்கிரனுடைய நட்சத்திரம் தான். ஸோ ஆடி பூரம் அன்னைக்கும் 2 நாளுமே கண்டிப்பா நீங்க ஆண்டாள் தாயார போய் ஒரு தடக்க சேவிச்சுட்டு வரலாம். நீங்க திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாள்னு இருக்குதுங்க சென்னையில. அல்லது ஸ்ரீவில்லிபுத்தூர் 2ல நீங்க எங்க வேணாலும் நீங்க ஒரு வெள்ளிக்கிழமை அல்லது பூர நட்சத்திரம், பரணி நட்சத்திரம் அன்னைக்கு போயிட்டு, அவங்களுக்கு தேவையான வளையல், குங்குமம், மங்கள பொருட்கள், மாங்கல்ய சரடு இதெல்லாம் வச்சு பூஜை செஞ்சு, வழிபாடு செஞ்சு, விநியோகம் பண்ணிட்டு வாங்களேன். கண்டிப்பாக திருமணம் தடை இருக்கிறவங்களுக்கு நிவர்த்தியாகும். குழந்தை பாக்கியம் வேணும் அப்படிங்கிறவங்க அன்னதானம் செய்யுங்க. கண்டிப்பா நல்லா இருக்கும். அதே கோயில்ல நீங்க போயிட்டு அன்னதானம் நீங்க வந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா, உங்களுக்கான சரியான விஷயங்கள் இருக்கும். அதேபோல முன்னோர்கள் சாபம், ஏதாவது குடும்பத்தில சங்கடம், சண்டை சச்சரவா இருக்குது, பங்காளி சண்டை, நிலத்து சண்டை, இது மாரி இருக்கிறவங்க எல்லாருமே நீங்க என்ன செய்யணும் மேஷ ராசிக்காரங்க, கண்டிப்பா நீங்க வந்துட்டு இந்த அமாவாசை தர்ப்பணம் வந்து செஞ்சுருங்க. திதி குடுக்குறாங்க திதி குடுங்க. கொஞ்சம் வந்து கூட்டமா இருக்கும். இதா இருக்கும். நீர்நிலை பகுதியில இருக்கிற இடமா கொஞ்சம் நீங்க இதுக்காக சிரத்தை எடுத்தீங்கன்னா, ரொம்ப சிறப்பாக வரக்கூடிய ஆவணி, மற்ற மாதங்கள்லாம் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கும். மேற்கொண்டு உங்களுடைய சந்தேகம்லாம் இருந்தா, கண்டிப்பா நீங்க கால் பண்ணி கேளுங்க. சிவாய நம! திருச்சிற்றம்பலம்.